சந்தானத்தோட டிடி நெக்ஸ்ட் லெவல் படம். இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, சினிமாவை விமர்சிக்கிற ஒருவன் சினிமாவுக்குள்ள போனா எப்படி அப்படின்றது தான் கதை. இந்த படத்துல பெரிய பிளஸ்ன்னா சிஜி, விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா செம சூப்பரா இருக்கும். இந்த படத்தோட நம்பர் 1ன்னா இதுதான். மியூசிக் ஓகே. இந்த படத்துல சந்தானத்துடைய நடிப்பு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் குறை சொல்ல முடியாது. சந்தானம் ஆட்டோ டிரைவர் பையனா நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர்ல பாத்தீங்கன்னா சந்தானம் பாத்தீங்கன்னா அவருடைய நடிப்பு லோக்கல் பாயா கரெக்டா பண்ணியிருப்பாரு. அதுல நம்ம எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. ஆனா அந்த கேரக்டர் சமயத்துல நிழல் ரவி ஒரு ஆட்டோக்காரன், அந்த ஆட்டோக்காரர் கதாபாத்திரத்துல சரியா உட்காரல. அதுக்கான விஷயங்கள் டைரக்டர் சைடு பெருசா ஹோம்ஒர்க் இல்ல. அது என்னன்னா அவங்க என்ன நினைச்சாங்க, சரி அப்படி பண்ண. ஆனா நம்மளுக்கு பார்வையாளரை பாக்குறப்ப அது நிழல் ரவி கேரக்டர் அந்த ஆட்டோக்காரன் கதாபாத்திரத்துல சரியா உட்காரல. அதே போல யாசிகா ஆனந்த அவங்க கிளாமர், அவங்கள ஒரு குடும்ப குத்துவிளக்க நீங்க காமிக்கிறப்ப அதுக்கான ஒரு கேரக்டர் அனலைசிஸ் அவங்க பெருசா பண்ணல. ஏதோ பேருக்கு ஒரு காமெடி படம் தானே, ஒரு காமெடி ஹாரர் சப்ஜெக்ட் படம். அதுக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணிருக்காங்க. அது ஒரு திருப்தியற்றதா இருக்கு. கஸ்தூரி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் கரெக்டா உட்காரல. இன்னும் கொஞ்சம் நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிருக்கலாம். அதாவது ஒரு மேக்கப்ல சரி, அதுக்கான விஷயங்கள் அந்த இடத்துல கோட்டை விட்டுருக்காங்க. சந்தானம் மட்டும்தான் ஒரு லோக்கல் பாயா கரெக்டா அந்த கதாபாத்திரங்கள்ல 5 கதாபாத்திரங்கள். ஹீரோயின் நடிச்சவங்க அந்த திவாரி பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர்ல பாத்தீங்கன்னா அந்த ஹோம்லி லுக் கேரக்டர்ல கரெக்டா உட்காரல. ஒண்ணு அதுக்கேத்தாப்புல ஒரு சாரி கொடுத்திருக்கலாம், வேற கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிருக்கலாம். பேசுறது அந்த கேரக்டருக்கு சந்தானம் மட்டும்தான் நிக்கிறாரு, மத்த எல்லாருமே வீக் ஆயிடுறாங்க. சோ அடுத்து என்னன்னா, அந்த சினிமா அப்படின்ற விஷயத்துக்குள்ள இவங்க போறப்ப என்ன நடக்குது, சினிமாவுக்குள்ள சினிமான்ற போறப்ப செல்வராகவனுடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா இருக்கும். எந்த இடத்துலயும் நம்ம குறை சொல்ல முடியாது. சோ அவருடைய இதுல ஒரு சிஜி, விஎஃப்எக்ஸும் சரி நல்லாவே பண்ணிருப்பாங்க. அதனுடைய தரம் நேர்த்தியா இருக்கும். நம்மளுக்கு அந்த இடத்துல பெருசா படம் ஃபுல்லாவே அவருடைய கதாபாத்திரங்கள் நல்லா தான் இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றப்ப பார்வையாளர்களுக்கு எரிச்சல் தான் தோணும். அது பல இடங்கள்ல நம்மளுக்கு தோணுச்சு. சந்தானத்துடைய நடிப்பு, அதாவது அவர் என்னன்னா கப்பலுக்குள்ள போறாரு. சோ அதுல இருந்து அந்த படம் முடிகிற வர, சோ அந்த இதுல பாத்தீங்கன்னா சந்தானத்துடைய நடிப்புல எங்கேயும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு லோக்கல் பயோ. சோ அவருடைய பெற்றோரை தேடி என்னன்னா கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கான விஷயங்களை முயற்சிக்கிறாரு. சோ அதுல பாத்தீங்கன்னா ஓகே தான். இந்த படத்துல என்னன்னா இன்னொன்னு ஒரு பெரிய பிளஸ் சொல்லலாம். அதாவது ஹாலிவுட் படத்துல முக்கியமான அந்த ஹாரர் படத்துல எல்லா உருவம், மாஸ்க் போட்ட உருவங்கள் வருதோ அதெல்லாம் இதுல என்னன்னா கரெக்டா உட்படுத்தி இருக்காங்க. அது இந்த படத்தை கொஞ்சம் நீட்டிக்க செய்து படத்தை கொஞ்சம் கொண்டு போகுது. அதுல எதுவும் டவுட் இல்ல. அதெல்லாம் டைரக்டர் அதெல்லாம் கரெக்டா ஸ்கிரீன் பிளே பக்காவா பண்ணிருக்காங்க. அதுல எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்ல. படத்துல மொட்டை ராஜேந்திரனுடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா சந்தானத்து கூடயே வர்றாரு. அப்படியே ஸ்கோர் பண்றதுக்கான லெவல் எல்லாமே போகுது. இதுல படத்துல மவுஸ் காமெடி வருது. அது நல்லாவே ரசிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சுமல் பாய்ஸ் காமெடி இருக்கும். சோ அதெல்லாம் என்னன்னா யூசுவல் அந்த ஒரு காமெடி படத்துக்குரியது. ஆனா ஒரு நல்ல கிரியேட்டிவிட்டியா நல்லா யோசிச்சிருப்பாங்க. படம் முடியல இந்த சப்டைட்டில் சீன்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிருப்பாங்க. நல்ல ஒரு பாக்குறதுக்கு சரி பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு மொட்டை ராஜேந்திரன் பெரிய பிளஸ். மாறன் பாத்தீங்கன்னா இந்த படத்துல பெருசா காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதாவது மொட்டை ராஜேந்திரனுக்கு இருந்த ஸ்கோப் மாறனுக்கு இல்ல. அவருடைய கதாபாத்திரங்களையும் பெருசா ரசிக்கிற மாதிரி இல்ல. ஏதோ கூட்டத்துல ஒரு ஆளு அப்படின்ற மாதிரிதான் மாறனுடைய கேரக்டரே அமைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு ரசிக்கக்கூடிய அளவுக்கு இல்ல. அதே போலதான் கிங்ஸ்லி என்னன்னா ஒரு சில படங்கள் ஓகே அப்படின்றாங்க இருக்கும். இந்த படம் ஏன்டா பண்ணாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பெருசா நம்மளுக்கு என்னன்னா உப்புக்கு சப்பானின்ற மாதிரி தான் அந்த கிங்ஸ்லி கேரக்டரே இருக்கு. பெருசா ரசிக்கிற மாதிரி இல்ல. கௌதம் வாசுதேவன் மேனுடைய கேரக்டர்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரு போலீஸ் அதிகாரியா வர்றாரு. சோ துப்பாக்கி தூக்கிட்டு வர்றாரு. அவருடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா பெருசா நம்மளுக்கு ஏதோ ரைட் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அந்த நம்ம ட்ரெய்லர்ல கட் பண்ண அந்த காக்கா சாங் இருக்குல்ல, யாசிகா ஆனந்தும் இவரும். சோ அந்த ஒரு சீனுக்காக தான் இவர் ஓகே அப்படின்னு இருக்கு. தவிர மித்த எல்லாமே பெருசா நம்மளுக்கு கொண்டு போல. கௌதம் வாசுதேவன் கேரக்டர் நம்மளுக்கு பெருசா ஈர்க்கல.
கஸ்தூரி, நிழல்கள் ரவி, யாசிகா ஆனந்த். இந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கஸ்தூரியும் யாசிகா ஆனந்தும் வந்து கிளாமர் லுக்ல எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அது வந்து இந்த படத்துக்கு வந்து தேவையா, ஏதோ வந்து என்னன்னா ஒரு காமெடி ஹாரர் படம் கொடுக்குறோம், இதுல வந்து சில இடத்துல நம்மளா கிளாமரை தேவையில்லாம திணிச்சிருக்காங்க. அது வந்து சில இடத்துல வந்து நம்மளுக்கே ஒரு மாதிரி என்னடா இது ஓவரா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அப்படிதான் வந்து இந்த கதாபாத்திரங்களை வந்து அவங்க வந்து இணைச்சிருக்காங்க. நிழல்கள் ரவியுடைய கதாபாத்திரம், அது ஆட்டோக்காரன் கதாபாத்திரம் வந்து படம் பாக்குறப்ப நம்மளுக்கு பெருசா வந்து அட்ராக்ஷன் ஆகல. இதுல வந்து சில இடத்துல வந்து ஓகே, சில இடத்துல வந்து நம்மள வந்து ஒரு எரிச்சல் படக்கூடிய கேரக்டர் தான் நிழல் ரவி வந்து அமைஞ்சிருக்கு. அவருக்கான வாய்ப்பு வந்து அப்படிதான் கொடுத்திருக்காங்க. படத்துல வந்து ஓப்பனிங் வந்து அந்த பிரசாந்த் ரிவ்யூ வரும். ஸோ அவர் தான் அந்த ஓப்பனிங் இன்ட்ரடக்ஷன் இருக்கும். ஸோ அந்த என்னன்னா அவர் உள்ள வந்து படம் பார்க்க வர்றதுல இருந்து அவர் வந்து என்னன்னா இழுத்துட்டு போறவரை உள்ள அந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா சீன் வந்து திரும்ப திரும்ப திரும்ப, அதாவது ஒரே சீன் வந்து திரும்ப திரும்ப, அதாவது வேற வேற மாதிரி வர்றப்ப வந்து நம்ம பாக்குற பார்வையாளனுக்கு வந்து ஆடியன்ஸ் பாக்குறப்ப வந்து என்னன்னா ஒரு மாதிரி ஒரு எரிச்சல், ஒரு அதிருப்தி ஏற்படுது. அதாவது நம்ம சொல்ல போற கதை வந்து என்னன்னா சினிமா எழுதுறவன் சினிமாவுக்குள்ள போனா எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்ல வர்றோம்னா அதை வந்து எந்த இடத்துல டிபார்ட்னும் எந்த இடத்துல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் போகணுன்ற விஷயம் வந்து டைரக்டருக்கு தெள்ள தெளிவா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்க வந்து என்னன்னா இந்த படத்துல வந்து இந்த பிரசாந்த் ரிவ்யூ கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு எரிச்சல் படுற மாதிரி தான் இருக்கு. வந்து படம் ஆரம்பிக்கிறப்ப ஆடியன்ஸ் அந்த ஃபாஸ்ட் உள்ள கொண்டு போகணும், டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த விஷயம் பண்ணணும். இப்போ ஒரு காமெடி ஹாரர் பண்ணா கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த படம் வந்து என்னன்னா 18 தடவை எடுத்து எடிட்டிங் பண்ணதா சொன்னாங்க. ஸோ அப்படி வந்து 18 தடவை எடிட்டிங் பண்ண படம் மாதிரி தெரியல, நிறைய இடத்துல வந்து எடிட்டிங் பண்ணியிருக்கணும். இந்த படத்தோட பெரிய பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சம்மர் லீவ்ல வந்து ரிலீஸ் ஆகிருக்கிறது ஒரு பெரிய பிளஸ். இந்த படத்துல சந்தானம் நடிச்சிருக்கிறது ஒரு பெரிய பிளஸ். பிளஸ் மொட்டை ராஜேந்திரன். மித்த எல்லாமே பாத்தீங்கன்னா பெருசா நம்மளுக்கு வந்து இது இல்ல. இந்த படம் வந்து ஒரு காமெடி ஹாரர் சப்ஜெக்ட் தான். அது சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டா சொல்லியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனா ஆடியன்ஸ் பார்வையில பாக்குறப்ப இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்காது. அதுதான் நம்ம வந்து அசல் கோளாறுடைய பாட்டு பிடிச்சிருக்குன்னா இந்த படம் ஓரளவு பிடிக்கும். ஏன்னா இந்த படம் வந்து அப்படிதான் எடுத்திருக்காங்க. ஒரு லோக்கல் வைஸ் படம் தான், எல்லாத்துக்குமே இது வந்து பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. வந்து இன்னும் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணியிருக்கணும். இந்த படத்துல வந்து கேமரா வந்து நல்லாவே பண்ணியிருப்பாங்க, எடிட்டிங்கும் குறை இருக்காது. ஆனா என்னன்னா நம்மளுக்கு படம் முடிச்சுட்டு பாக்குறப்ப வந்து பெரிய அளவு ஒரு திருப்தி இல்லை. அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸ். சிஜி விஎஃப்எக்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கு, அதுல எதுவும் நல்ல ஒரு கிராண்டா நல்லா செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க. ஆனா இது ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். ஏன்னா இந்த படம் வந்து என்னன்னா காமெடின்றது அதிக அளவு இல்லை, நம்மளை வந்து பல இடங்கள்ல வந்து எரிச்சல் பட செய்யுது. ஏன் அப்படி எரிச்சல் பட செய்யுதுன்னா, நீங்க ஒரு ரிவ்யூ சொல்றீங்க அப்படின்னா அந்த ரிவ்யூ அந்த கண்டென்ட் வந்து என்னன்னா திரும்ப 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 வர்றப்ப வந்து நம்மளுக்கு எரிச்சல் படுற மாதிரி தான் இருக்கு. இந்த படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாம்.